கங்கை கொண்ட சோழபுரம். அத்தியாயம் 3. மூச்சின் மீது முழு கவனமும் வைத்து உள்ளுக்குள் இழுத்து வெளியே அனுப்புவதற்கு பெயர்தான் சுவாசம். மற்றபடி மூச்சு என்ன செய்கிறது என்று கவனிக்காது. அதாகவே உள்ளே போய் வெளியே வந்தால் அது ஆசுவாசம். உடம்பு இளைப்பாரி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். சுவாசிப்பது என்பது மற்ற எல்லா வேலைகளையும் விட மிக கூர்மையாக செய்ய வேண்டிய வேலை. எந்த வேலையை மிக கவனமாக செய்ய வேண்டியமோ அந்த வேலையை மனிதகுலம் சர்வ அலட்சியத்தோடு செய்கிறது. எவன் ஒருவன் சுவாசத்தை மிகுந்த கவனத்துடனும் ஈடுபாட்டுடன் செய்கிறானோ அவனுடைய மற்ற எல்லா காரியங்களும் மிக சுத்தமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும். யார் நுரையீரலை முழுவதும் நிரப்பி முற்றிலும் காற்றை வெளியே அனுப்புகிறார்களோ அப்பொழுது பிராணவாயுவிலிருந்து பிராணசக்தி உடம்பில் ஒட்டிக்கொள்கிறது. பிராணவாயில் இருக்கின்ற பிராணசக்தி உடம்பில் ஒட்டிக்கொள்ள உடம்பு முழுவதும் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. சுண்டு விரல், நுனி, மூக்கின் நுனி, குதிகால், கழுத்தின் பின்புறம் என்று பல சோம்பலான இடங்கள் சுறுசுறுப்படைகின்றன. கண்கள் ஜொலிக்கின்றன. காதின் கூர்மை மிக உன்னதான இடத்தை அடைகிறது. சுவாசம் என்பது ஒரு பயிற்சி அல்ல, ஒரு பழக்கமும் அல்ல. மிக சீராக காற்றை இழுத்து வெளியே விடுதலை இயல்பாக, அதே நேரம் மிக முக்கியமானதாக செய்ய வேண்டும். இதை செய்கின்ற ஒரே உயிர் வாழினம் பாம்பு மட்டுமே. அதிலும் நாகப்பாம்புதான் இந்த சுவாசத்தை முற்றிலுமாக இழுத்து வாயுவில் இருக்கின்ற பிராணசக்தியை உடம்பு முழுவதும் அனுப்பி தன்னுடைய உடம்பு பளபளப்பையும் அதனுடைய உணவு செறிவையும் அதிகப்படுத்திக் கொள்கிறது. குதிரைகள் பழக்கப்படுத்தினால் கற்றுக்கொள்கின்றன, ஆனால் அவ்வப்போது மறந்து விடுகின்றன. பசுக்களுக்கு சுவாசம் பற்றி ஞாபகம் இருப்பதே இல்லை. யானைகள் ஒரு நாளில் சில வேளைகளில் மட்டும் இந்த பிராணத்தின் மீது கவனம் வைத்து செய்கின்றன. ஆனாலும் ஓரளவு வலிவுடையதாய் திறனுடையதாய் திகழ்கின்றன. மனிதர்களில் பாம்பாகவும் யானையாகவும் பசுமாடாகவும் பலர் இருக்கிறார்கள். பாம்பாக இருக்கிறவர்களை எளிதாக கண்டுவிடலாம். அவர்களால் அயர்ந்து உறங்க முடியாது. அடித்து போட்டது போல அயர்ந்து உறங்குவது மனிதருடைய குணமல்ல, அது சோம்பலான ஒரு மிருகத்தினுடைய குணம். யானைகளும் குதிரைகளும் நின்ற வண்ணம் தூங்குகின்றன. பாம்பு உறங்குவதே இல்லை. சட்டென்று சின்ன அசைவுக்கு கூட, ஒரு வாசனை மாற்றத்துக்கு கூட விழித்து கொள்ளும். இன்னும் மூச்சு உள்ளே இழுப்பதற்கு மூச்சை முற்றிலுமாக வெளியே அனுப்ப வேண்டும். ஒரு துளி கூட மீதம் வைக்காமல் மூச்சை வெளியே விடும்போது உள்ளுக்குள் மிக வேகமாக காற்று போய் நுரையீரலின் அத்தனை குமிழ்களிலும் காற்று நிரப்பப்படுகிறது. ஆரம்பத்தில் இது கடினம், ஆனால் இளம் வயதிலேயே இது பழக்கிவிட்டால் மூச்சின் மீது எப்பொழுதுமே புத்தியின் ஒரு பகுதி கவனமாக இருந்து கொண்டிருக்கும். இது காந்தலூர் சாலையில் இளம் வயதில் கற்றுக்கொண்டது. ஆனால் என்ன சொல்கிறார்கள், எதற்கு சொல்கிறார்கள் என்று புரியவில்லை. சொன்னவர்களுக்கும் விளக்கியது இல்லை. ஆனால் சமீபத்தில் நாகை போகும்போது அருள்மொழிப்பட்டன் மூச்சு பயிற்சி செய்வதை பார்த்து ஒரு பிச்சு மெல்ல சிரித்தார். இதென்ன வாழ்வீச்சா, ஈட்டி எறிதலா, அல்லது வில் அம்பு சமாச்சாரமா? ஏன் இப்படி முறுக்கி கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? அமைதியாக இருங்கள் என்று சொன்னார். அருண்மொழிப்பட்டனுக்கு கொஞ்சம் அவமானமாக இருந்தது. ஏன், என்ன தவறு என்று உஷ்ணமாக கேள்வி எழுந்தது. அதற்குள் கோபம் வருகிறதா? அப்போது ஏதோ தவறு இருக்கிறது என்றுதான் அர்த்தம். சொல்லிவிட்டு மீண்டும் புத்த பிக்ஷு சிரித்தார். இன்னும் அவமானம் அதிகமாகியது. தவறை சொன்னால் திருத்திக் கொள்கிறேன், பதில் சொன்னான். இப்பொழுதும் சொல்லிய வார்த்தையில் கோபம் குறையவில்லை. நான் எதற்கு சொல்ல வேண்டும்? அகந்தையும் அதிகாரமும் இருந்தால் எப்படி கற்றுக்கொள்ள வரும்? கற்றுக்கொள்பவருக்கும் முதலில் தேவை பணிவு. பணிவு என்பது ஒரு இழிவான குணமே அல்ல. பணிவு என்பது அறியும் ஆவலின் உச்சகட்டம். பணிவு தன்னை முழுவதுமாக ஒரு விஷயத்திற்கு தயார்படுத்திக் கொள்கின்ற தெளிவு. மூச்சு விடுதல் என்பதை பயிற்சியாக ஏன் செய்கிறீர்கள்? மூச்சு விடுவது என்பது எல்லா நேரத்திலும் செய்ய வேண்டிய விஷயம். எனவே அது இயல்பாக இருக்க வேண்டும். இதை பயிற்சியாக செய்தால் அவ்வப்போது உபயோகப்படும். அவ்வப்போது உபயோகப்படுத்தப்படுகிற விஷயமாக ஒரு நாளும் மூச்சு இல்லை. மூச்சு இருக்கவும் கூடாது. எல்லா நேரமும் உங்கள் மூச்சு உங்களுக்கு பயன்பட வேண்டும். அதாவது எல்லா நேரமும் நீங்கள் மூச்சை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவ்வப்போது எடுத்து சொரிந்து கொள்கின்ற பிரம்பு போல மூச்சு இருக்கக்கூடாது.
இப்படி பல நூறு விஷயங்கள் நாகைப்பட்டினத்து விகாரையில் ஆசிரியர்களாக இருக்கும் புத்த பிட்சுக்களால் அருண்மொழிபட்டனுக்கு சொல்லித்தரப்பட்டது. நான் வைஷ்ணவனாயிற்றே, என்னை விகாரைக்குள்ளே விடமாட்டீர்கள் என்று நினைத்தேன். ஓரளவு அனுமதிப்பீர்கள் என்றும் நினைத்தேன். ஆனால் இவ்வளவு எளிதாக இனிமையாக எல்லாம் சொல்லித்தர தயாராக இருக்கிற உங்களை பார்த்தால் கட்டிக்கொண்டு கொண்டாட தோன்றுகிறது. பௌத்தம் இன்னும் ஒரு நல்ல மதமோ என்று தோன்றுகிறது. சொல்லிவிட்டு அருண்மொழிபட்டன் ஆச்சாரியரை பார்த்து கொண்டிருந்தான். உங்கள் நன்றி அறிதல் புரிகிறது. ஆனால் உங்கள் நன்றி அறிதலை இப்படி சிக்கலான மொழியில் வெளிப்படுத்துவீர்கள் என்று நான் நினைக்கவில்லை. நீங்கள் வைணவர், நாம் இருப்பது சைவ திருநாடு. நானோ பௌத்தர். நான் இந்த கேள்விக்கு பதில் சொன்னால் நன்றாகவா இருக்கும்? நாகைப்பட்டினத்து விகாரை சேர்ந்த புத்த பிட்சுக்கள் சைவத்திற்கு எதிராக இருக்கிறார்கள் என்ற பேச்சல்லவா வரும். பௌத்தம் ஒரு மதம் அல்ல, அது ஒரு வழி. புத்தம் என்பது ஒரு பெயர் அல்ல, அது ஒரு நிலை. சித்தார்த்தன் என்கிற இளவரசன் கௌதம முனிவர் என்று மாறி அந்த கௌதம முனிவன் புத்தம் என்ற நிலையை அடைந்தான். அவ்வளவே. நான் பிட்சு புத்தம் என்ற நிலையை அடைய நகர்ந்து கொண்டிருக்கிற ஒரு பிட்சு, பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற ஒரு பிட்சு, இறைவனை நோக்கி இறைஞ்சு கொண்டிருக்கிற ஒரு பிட்சு, அவ்வளவே. சைவ சித்தாந்தத்தில் இல்லாததா? திருமூலரை நீங்கள் படித்ததில்லையா? பல சித்த புருஷர்கள் மூச்சு பற்றி மிக விவரமாக சைவத்தால் சொல்லியிருக்கிறார்களே. அவர்களை தங்களை சைவன் என்று கூட சொன்னதில்லை. வெறுமே தான் அனுபவித்ததை பகிர்ந்து கொள்வதோடு நின்றுவிட்டார்கள். வைணவம் உயர்ந்தது. இந்த பேச்சு மூச்சு எல்லாவற்றையும் விட்டுவிடு, எல்லாவற்றையும் தூக்கி எறி. இது ஒவ்வொன்றாக பிடித்து கொண்டு போவதற்குள் பல ஜென்மங்கள் ஆகிவிடும். வெறுமே ஏங்கி அழுது புலம்பி கடவுளே கண்ணா நீ வாடா என்று கை நீட்டி விரித்து அவனை அழைத்தால் போதும், அவன் வந்து ஆட்கொள்வான் என்கிறது. இதைவிட எளிதான வழி உண்டா? பார்ப்பதற்கு எளிதாக இருக்கின்ற வழி மிக கடினமானது. எல்லாவற்றையும் துறந்துவிட்டு இறைவனை நோக்கி கைவிரித்து காத்திருக்க சகலராலும் முடியுமா? அது மிகப்பெரிய சரணாகதி. எனவே இது உயர்வோ அது தாழ்வோ, அதில் இருக்கிறதோ இதில் இல்லையோ என்றெல்லாம் குழப்பிக்கொள்ள வேண்டாம். நீங்கள் சில விஷயங்களை கற்றுக்கொண்டீர்கள். உங்கள் மதம் பற்றி மறந்துவிடுங்கள். உங்கள் வாழ்வு பற்றி மறந்துவிடுங்கள். மூச்சு நீங்கள் என்றும் மட்டும் இருங்கள். அந்த மூச்சு உங்களை வாழ்விக்கும். உங்கள் வாழ்வு உங்களை வகையான இடத்திற்கு அழைத்து போகும். நீங்கள் புத்தனாக இருந்தால் என்ன, வைஷ்ணவனாக இருந்தால் என்ன, சைவனாக இருந்தால் என்ன, அல்லது மிலேச்சனாக இருந்தால் என்ன, பூரண அமைதியோடு இருங்கள். அதுதான் முக்கியம். இறைவனை விட்டுவிட்டு மதத்தை பிடித்து கொண்டால் இறைவனும் தெரியாது, உங்கள் மதமும் உலராது. உங்கள் மதத்துக்குள் நீங்களே பிளவுகள் உண்டாக்கி நீங்களே இரண்டாக பிளந்து நீங்களே உங்களை அழித்து கொண்டு மரணமடைவீர்கள். அப்படி பல மதங்கள் அழிந்து போயிருக்கின்றன. அருண்மொழிபட்டனை விட வயதில் நிறைந்த பிட்சு ஆணி அடித்தது போல் பேசினார். கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்பு ஆரம்பித்த பயிற்சி இந்த வயதிலும் தொடர்கிறது. இந்த வயதில் இன்னும் உபயோகமாக இருக்கிறது. நிறைய மறவர்களுக்கு முதுகு தளர்ந்து விட்டது, மார்பு கூடிவிட்டது, கால்கள் நடுங்குகின்றன, பற்களில் பாதகம் ஏற்பட்டு அது உடம்பு முழுவதும் விதம் விதமான பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கின்றன. மாமன்னர் ராஜராஜ சோழரிடம் இருந்த பல மறவர்கள், பல வீர தளபதிகள் பெரும் மீசை மட்டுமே வளர்த்து கொண்டு ஈட்டியை கோலாக ஊன்றிக்கொண்டு சிரமப்பட்டு நிற்கிறார்கள். ஆனால் அருண்மொழிபட்டனுக்கு உடல் திறனும் புத்தி கூர்மையும் குறையவில்லை, மாறாய் கூடியிருக்கிறது. 50 அகவையா தெரியவில்லையே, ஒரு நகை கூட காணோமே என்றார். 50 வயது பூர்த்தியை பெரிதாக கொண்டாடப்பட வேண்டும் என்று 2 மனைவியரிடமும் சொல்கிறார்கள். குழந்தைகள் ஆமாம் என குதிக்கிறார்கள். நேரே அருண்மொழி அப்பாவிடம் போய் விண்ணப்பித்திருக்கிறார்கள். அதற்கென்ன செய்யலாமே, செய்வது வழக்கம் உண்டே என்று சொல்கிறார். எல்லோரும் வந்து கொஞ்சிய பிறகு சட்டென்று ஒரு வெட்கம் வந்துவிட்டது. அப்பாவிற்கு விருப்பம் என்றால் செய்யுங்கள் என்று பொதுவாக சொல்லிவிட்டு இடத்தை விட்டு நகர்ந்து விட்டான். 50 வயது, ஒரு சோழ சாம்ராஜ்யத்தினுடைய வளர்ச்சியோடு வளர்ந்த 50 வயது. கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கவனித்த அரசியலில் இன்று முழு நேர பணியாக மாறிவிட்டது. ஒருமுறை கேரளாந்தகன் கோபுரத்திற்கு மிக நீளமாக செவ்வகப்பாறை தூணாக நிறுத்த தேவைப்படுகிறது என்று கணக்கிட்டு கல் எடுத்த இடத்திலேயே செதுக்கி தஞ்சையை நோக்கி கொண்டு வந்திருந்தார்கள். திடீரென்று ஒரு இடத்தில் மண் சரிந்து கல் இடது பக்கமாக வண்டியில் இருந்து நகர்ந்து சரிய துவங்கிவிட்டது. சட்டென்று அந்த பள்ளத்தில் அருண்மொழி இறங்கி
சரிகின்ற கல்லை தடுத்து ஒற்றையாளாய் நிறுத்தினான். மற்றவர்களும் வர முயற்சித்த போது மண் வேகமாக சரிந்தது. அது எல்லோருக்கும் ஆபத்தாக முடியும் என்று தெரிந்தது. நல்ல வேளை சோழ சிற்பிகள் தடுத்து விட்டார்கள். என்னால் அரைக்கால் நாழிகை இப்படி நிற்க முடியும், அதற்குள் கயிறை இறுக்கி மேலே இழுத்து விடுங்கள் என்று அடிக்குரலில் அருண்மொழி உரும சோழ சிற்பிகள் துரிதமாக செயல்பட்டார்கள். 20-30 இடங்களில் கனத்த கயிறு போட்டு சுருக்கிட்டு இழுத்து எதிர்ப்பக்கம் கொம்பு நட்டு கொம்புக்கு நடுவே குறுக்க கோல் சாய்த்து அந்த குறுக்கு கோலை இந்த கயிறுகளால் விசிறி போட்டு பிடித்து அங்கே வைத்து இழுத்து 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 நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். கல் நடு இடத்தில் இருக்கும் வரை அருண்மொழி அதை தள்ளிக்கொண்டே போனான். எப்படி முடிந்தது? எல்லோரும் வியந்தார்கள். இதுவும் நாகை விகாரையின் கற்றல்தான். வினாடி நேரத்தில் உடம்பை வஜ்ரமாக மாற்றிக்கொள்ள முடியும். மூச்சு சரியானபடி உள்ளுக்குள் கும்பகம் செய்தால் உடம்பில் அத்தனை இடங்களும் மூச்சால் நிரப்பப்பட்டு 1க்கு 4 விதமாக பலம் பெறும். இரும்பு போல் ஆகும் என்று அவனுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருந்தது. மண் சரியும் போது நிறைய பேர் இறங்குவது ஆபத்து. சோழ சிற்பிகள் தடுத்து விட்டார்கள். மிக சாதுரியமாக செயல்பட்டார்கள் அவர்கள். இவனை பாராட்ட, இவன் அவர்களை பாராட்ட அந்த பெருங்கல் நல்ல கதையோடு தஞ்சையை நோக்கி பயணமாயிற்று. இப்பொழுது கம்பீரமாக கேரளாந்தகன் வாயிலில் வலதுபுறத்தில் 3 கோல் உயரம் நிற்கிறது. பூமியில் 2 முழு உயரம்தான் நிற்கப்பட்டிருக்கிறது. மேலே ஒரு முழு உயரமும் கோபுரத்துக்குள் போயிருக்கிறது. மற்றதெல்லாம் வெளியே தெரிகிறது. இப்பொழுது போனாலும் அந்த கல் தூணை பார்க்க முடியும். சுவரோடு சுவராக இருக்கின்ற அந்த பாறையை தடவி விட்டு வர முடியும். ஒவ்வொரு முறை அதை தடவும் பொழுதும் மூச்சு முட்டி விரைப்பாக நின்ற அந்த நினைவுக்கு வருகிறது. மரணத்துக்கு தயார் என்ற நிலையில்தான் அப்படி மூச்சு இழுத்து உடம்பு முழுவதும் வலுவாக்கி நிற்க முடியும். இன்று காலை எல்லா அதிகாரிகளுக்கும் ராஜேந்திர சோழரிடமிருந்து அவசர ஓலை வந்தது. தஞ்சையில் முக்கியமான இடங்களை திடீரென்று முழு வீச்சில் இரகசியமாய் சோதனை செய்ய வேண்டும் என்ற ஆணை வந்தது. அருண்மொழி பட்டனுக்கு ராஜேஸ்வரம் நிர்வாகத்தை நன்கு கவனிக்குமாறு தனியே எழுதப்பட்டிருந்தது. நன்கு என்று குறிப்பிடுகிற போது அங்கு ஏதோ சரியில்லை என்று மாமன்னர் நினைக்கிறார் என்பது தெளிவாக புரிந்தது. எனவே ஆட்கள் எவரும் இல்லாது, மெய்க்காவல் படை கூட இல்லாது தனியே குதிரை ஏறி அரண்மனையிலிருந்து கடைத்தேறு வழியாக பலரின் முகமன்களை ஏற்றுக்கொண்டு ராஜேஸ்வரம் நோக்கி போய்க் கொண்டிருந்தான். சோற்றுக்கடை பக்கம் திரும்பிய பொழுது அங்கு கூட்டம் தெரிந்தது. கோவில் போவதற்கு சோற்றுக்கடை வீதி வழியாக போக வேண்டிய அவசியம் இல்லை. வலது பக்கம் தனி சிறகாக அந்த வீதி இருக்கிறது. இது சமீபத்தில் ஏற்பட்ட வீதி. கல் கட்டடங்கள் கூட அல்ல, எல்லாமே கூரை வீடுதான். ஆனால் திண்ணையும் சுவரும் மிக உறுதியாக கட்டப்பட்டு எப்பொழுதும் நடமாட்டமுள்ள தெருவாக போயிற்று. என்ன கூட்டம் அங்கே? அருண்மொழி தயங்கி நின்றான். குதிரை லேசாய் முன்னும் பின்னும் அலைந்தது. தடவி கொடுத்து சமாதானப்படுத்தினான். புரவி அசையாமல் நின்றது. என்ன அங்கே? எழுந்து நின்று முகமன் சொன்னவரை கேட்டான். வழக்கம் போலத்தான், மதுபோதையில் அலட்டல், உறக்க கூவுதல். இந்த தெருவில் இது அதிகமாகிவிட்டது என்று அந்த பெரியவர் அலுப்போடு சொன்னார். யார் அவன் அப்படி அலட்டுவது? நெற்றியை சுருக்கிக் கொண்டு விசாரித்தான். அருண்மொழி பட்டனை கண்டுவிட்டு சில வீரர்கள் குதிரையில் தாவி ஏறி சோற்றுக்கடை மத்தியிலிருந்து வீதியின் ஆரம்பத்திற்கு வந்தார்கள். என்னப்பா, என்ன ரகளை? ஐயா, கண்டன்மாறன் என்கிற குதிரைப்படை வீரன் முழு போதையில் இருக்கிறான். கையில் காசு இல்லை. சோறு போடு என்று ஒரு பெண் நடத்துகின்ற சோற்றுக்கடை மீது மூங்கிலை ஈட்டி போல் எரிகிறான். கதவை அடித்து உடைக்கிறான். யார் மடக்கினாலும் பதிலுக்கு முகவாயில் குத்துகிறான். மறவன் என்று விட்டுவிடுவதா அடக்குவதா புரியவில்லை. ஆனால் ஒரு சிற்பி அவன் தலைமுடியை பிடித்து அடித்து பின் கை கட்டாக கட்டி இழுத்து கொண்டு வருகிறார். என்ன பிரச்சனை அவனுக்கு? பசிக்கிறது, சோறு போடு என்கிறான். அருண்மொழிப்பட்டன் மௌனமாக நின்றான். ஏன், காசு இல்லையா? எல்லா காசுக்கும் குடித்து விட்டான். ஆகவே உணவுக்கு காசு இல்லை. சோறு போட்டார்களா இல்லையா? அருண்மொழிப்பட்டருடைய கேள்வியை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. மௌனமாக இருந்தார்கள். உங்களைத்தான் கேட்கிறேன். அந்த வீரனுக்கு சோறு போட்டார்களா இல்லையா? இல்லை, போடவில்லை. மாறாக அடித்து இழுத்து வருகிறார்கள். அருண்மொழிப்பட்டன் சட்டென்று குதிரையை திருப்பினான். எதிரே வந்த இந்த ஊர் வம்புக்கு போவானேன்? மத்திம வைத்துள்ள அந்த வீரனை அவர் குதிரை சுற்றி வந்தான். அவனை உற்று பார்த்தான். பல போர்களில் இவனை பார்த்திருக்கிறேன்.
இவன் இளைஞனாக இருந்தபொழுது கவனித்திருக்கிறேன். திறமையான போர் வீரன். கொஞ்சம் அயர்ந்து உறங்குவான். உரத்த குரலில்தான் பேசுவான். இது சில வீரர்களுடைய வழக்கம். அதனால் யாரும் கண்டிக்காமல் விட்டுவிடுவார்கள். ஆனால் மது அருந்தி நடுவீதியில் சண்டையிடுவது நல்லதில்லையே. ஒரு மறவனுக்கு இழுக்கான விஷயமாயிற்றே. எல்லோரும் விலகிக் கொள்ள அந்த வீரனுக்கு அருகே குதிரை வந்து நின்றது. அவன் அவரை பார்த்ததும் முகம் கோணி அழத் துவங்கினான். ஒருவேளை அவனுக்கு பல போர்கள் ஞாபகம் வந்திருக்கும். யார் கட்டியது? சிற்பி முன்னே வந்து தலை வணங்க, அவர் கட்டை தயவு செய்து அவிழ்த்து விடுங்கள் என்று பணிவாக அருண்மொழி கட்டளையிட்டார். உடனே செயல்படுத்தப்பட்டது. இது யாருடைய கடை என்று பார்க்க அந்த இடத்தில் அப்பமும் இடரிகவும் இருந்தது. மறவனை அந்த திண்ணையில் உட்கார வைத்து அவனுக்கு எதிரே இலை போட்டு உள்ளே இருக்கின்ற நல்ல உணவுகளை பரிமாற சொல்லுங்கள். முதலில் இவன் பசி ஆறட்டும். பசி குறைந்தால்தானே போதை குறையும். வெறுமே இவரை போதையில் ஆட விட்டுவிட்டு ஏன் வேடிக்கை பார்க்கிறீர்கள்? ஏன், என்ன ஆயிற்று உமக்கு? சும்மா இருக்க இயலாதா என்று கடிந்து கொண்டார். விரைவாக திண்ணை சுத்தம் செய்யப்பட்டு திண்ணையில் ஒரு பலகை போடப்பட்டு பலகையின் மீது வாழை இலை போடப்பட்டு வாழை இலை மீது அப்பங்கள் வைக்கப்பட்டன. எல்லோரும் பார்க்க அந்த வீரன் அப்பத்துக்கு எதிரே கை கட்டி உட்கார்ந்து கொண்டான். கைகூப்பி கண்மூடி இறைவனை வணங்கினான். கூட்டம் மெல்லியதாக சிரித்தது. சற்று நேரம் செய்த அலம்பல் என்ன, இப்பொழுது செய்கிற பூஜை என்ன என்று உறவர் உரக்க சொன்னார். கூட்டம் மீண்டும் சிரித்தது. அருண்மொழி பதில் சொல்லலாது அந்த வீரனையே பார்த்து கொண்டிருந்தான். வீரன் அப்பத்தை உண்டான். ஆவி பறக்க இடரிகள் பரிமாற்றப்பட்டது. மிளகு குழம்பு, பீர்க்கங்காய் துவையல் வைக்கப்பட்டது. எண்ணெய் ஊற்றப்பட்டது. எல்லாம் கலந்து ஒரு வினோதமான வாசனை எல்லோருடைய மூக்கிலும் பரவ பசி கிளறியது. காலையில் 12 வாழைப்பழங்களும் கொய்யாப்பழங்களும் சாப்பிட்டு இருந்தும் இந்த வாசனை பசியை மறுபடியும் கிளறியது. அருண்மொழி மெல்ல அதட்டிமனை அடக்கினான். அவன் எவ்வளவு சாப்பிடுகிறானோ அதற்கு உண்டான மாடையை இந்த சிற்பியிடம் இருந்து வாங்கிக் கொள்ளுங்கள். பசிக்கிறது என்று சொன்னவருக்கு உணவு இல்லை என்று சொல்வது அவ்வளவு உயர்ந்த விஷயம் அல்ல. அவர் ஒரு வீரர், மறவர், சோழ தேசத்துக்காக போரிட்டவர். இப்பொழுது சோறு போட்டுவிட்டு நாளை அல்லது நாளை மறுநாள் இவர் வருகிற பொழுது இத்தனை சோறு தின்றீர், இவ்வளவு ஆயிற்று, அதற்குண்டான காசு கொடு என்று கேட்டால் அது மரியாதையாக இருக்கும். அப்படி அல்லாது போதையில் இருந்தார் என்ற ஒரே காரணத்திற்காக அவருக்கு சோறு மறுத்ததும் அவரை சீண்டியதும் தவறு என்று நினைக்கிறேன் என்று அருண்மொழி மெல்லிய குரலில் பேச அவன் அட்டகாசம் செய்ததை தலைக்கு தலை விவரித்தார்கள். நீர் இப்போது பேசும்போது கூட போதையில் பேசுவது போலத்தான் இருக்கிறது. விசாரிக்காமல் அடித்துவிட முடியுமா? உரத்த குரலில் பேசியவர்கள் எல்லோருமே போதையில் இருப்பார்கள் என்று சொல்லவா? அவர் போதையில் இருந்தது உண்மைதான். ஆனாலும் மறவரை இழிவுபடுத்தாதீர்கள். மறவருடைய தியாகத்தை மறந்து விடாதீர்கள். அவருடைய உக்கிரமான போர் இன்று உங்களுக்கு உணவாக இருக்கிறது. நீங்கள் உணவு உண்ண பல்வேறு வகைகளை உபயோகப்படுத்தி சம்பாதிக்கிறீர்கள். மறவருக்கு போர் தவிர ஒன்றும் தெரியாது. போர் நடக்கின்ற காலத்தில் அவரிடத்தில் காசு புரளும், மற்ற நேரங்களில் இல்லாது போகும். எனவே கடுமையாக இருக்க வேண்டாம். மறவரே, உம்முடைய பெயர் என்ன? கண்டன்மாறன், வழக்கை வீரன், சேனை தெரிஞ்ச கைகோளப்படை உபதளபதி பரமன் மலப்பாடி என் தலைவர். உம்மை பற்றி பரமன் மழப்பாடியிடம் சொன்னால் என்ன ஆகும்? உணவு உண்பது சட்டென்று நின்றது. விழிகள் பெரியதாயின. முகத்தில் பயம் பரவியது. பெரம்பெடுத்து விளாசி விடுவார். தெரிந்தும் இப்படி செய்கிறீர்களா? தெரியாது செய்துவிட்டேன் கெஞ்சினான். அடிப்பார் என்று செய்துவிட்டீரா? இல்லை, போதையில் என்ன செய்கிறோம் என்று தெரியாது செய்துவிட்டேன். உண்டு விட்டும் ரகளை செய்வீரா? எங்கு அலம்பல் செய்தீரோ அங்கு போய் பலமுறை மன்னிப்பு கேட்டு காசு கொடுத்து உணவு வேண்டும். சமரசம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நிச்சயம் செய்கிறேன். கண்டன்மாறன், இன்னொரு முறை இப்படி நீங்கள் செய்வது தெரிந்தால் உங்களை படையில் இருந்து விலகி கோட்டை காவலில் உட்கார வைத்து விடுவேன். கண்டன்மாறன் சட்டென்று எழுந்து நின்று கை கூப்பினான். விழுந்து வணங்கினான். தயவு செய்து அப்படி செய்து விடாதீர்கள். போரே என் வாழ்க்கை. போர் இல்லை என்பதாலேயே கோபம் வருகிறது. அந்த கோபம் இப்படி தாறுமாறாகிறது. கோட்டை காவல் வேண்டாம், செத்து விடுவேன். போர் முனைக்கு அனுப்புங்கள். இவன் வீரன், சுத்த மறவன். போர் போர் என்று மது குடித்து வைத்து புத்தி வெறியேற்றி ஆயிரக்கணக்கான கிராமங்கள் தூண்டி அழைத்து வெட்டி கொள்ள சொல்லி அடித்து உதைக்க சொல்லி உபயோகப்படுத்திவிட்டு இப்போது அமைதியாய் இரு என்றால் முடியுமா? பணங்கள் புத்தியை சிலுப்பிவிட்டது.
கோட்டை காவலில் செத்து விடுவானா? அப்போது வாழ்தல் என்பது போரா? போர் முனையிலா? இவனை போன்றவர்களால் தான் சோழ சாம்ராஜ்யம் உருவாயிற்று. எத்தனை ஆயிரம் மறவர்கள், எத்தனை விதமான திறமை, திடம். மறவரே, கண்டன்மாறன் வருகிறேன், விடை பெற்றார். அவன் கூப்பிய கை பிரிக்காது அவரையே கண்ணீர் வழிய பார்த்து கொண்டிருந்தான். அருண்மொழிப்பட்டன் குதிரை ராஜராஜேஸ்வரம் நோக்கி திரும்பியது. கேரளாந்தகன் வாயில் தொட்டான், இறங்கினான். அருண்மொழிப்பட்டரே, இந்த பாறை தூணையா தூக்கி நிறுத்தினீர்? மாமன்னர் ராஜராஜர் இந்த தூணை தடவி கொடுத்தார். அற்புதம், அற்புதம், வியந்தார். அவர் தடவிய இடத்தில் அருண்மொழி கன்னம் வைத்து கொண்டான். மெல்லியதாய் கண்களில் நீர் கோர்த்தது. எப்பேற்பட்ட ஒரு மனிதர்! என்ன அற்புதமான ஒரு மன்னன்! ஈடு இணையில்லாத ஒரு சக்கரவர்த்தி! ஐயா, ஐயா, ஸ்வர்க்கத்தில் எப்படி இருக்கிறீர்கள்? உள்ளே அமைதியாய் ஒரு விசும்பல் அருண்மொழிக்கு ஏற்பட்டது.